ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை 2வது வாரம் வந்துட்டு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். இதெல்லாம் முருகன் அருளால் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு நாள் நைட்டு எனக்கு அவ்வளோ ஒரு பெயின். கண்டிப்பாக வந்துட்டு மறுநாள் வந்துட்டு நம்மளால் தீபம் போட முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு அந்த முருகனோட அருளால் என்னால் தீபம் போட்டேன். தீபம் போட முடிஞ்சது என்னால். நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு முதல் காரணமே வந்துட்டு அந்த வேல் தான். நம்ம வெற்றிலை தீபம் போடுறது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு நெய்யில் தான் தீபம் போடணும். நெய்யில் தீபம் போட்டால் நல்லா வந்துட்டு நம்ம நினச்ச காரியம் சீக்கிரமே வந்துட்டு கைகூடும். மார்னிங் எனக்கு வந்துட்டு ஒரு டைம் இருந்தது அப்படின்றதுனால நான் மார்னிங்கே வந்துட்டு வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எல்லா வெற்றிலையும் வந்துட்டு நல்ல வெற்றிலையாக வந்து வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடலான்னா, தீபத்தை ஏற்றி வச்சிடலாம். தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீபத்தை ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்லா முழு நம்பிக்கையோடு நீங்கள் உட்காந்து நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக கைகூடி வந்திருக்கு. அந்த முருகன் அருளால் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் நடக்கணும். நல்லபடியாக எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த வெற்றிலை தீபம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு நான் லன்ச்சே ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா குழந்தைங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லா வேலையுமே நான் பார்த்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு டீ போட்டு கொடுத்தேன். டீ போட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு என் குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு அவங்களுக்கு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.